அஸ்ஸலாமு அலைக்கும். ஒளியும் கேட்டு நாங்கள் 6வது அலகில் மீதி வினாக்களை இப்போது பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் 10 வினாக்கள் பார்த்திருக்கின்றோம். ஒளி எவ்வாறு உருவாகிறது, இயற்கையான ஒளிகளுக்கு உதாரணம். நாங்கள் சென்ற வகுப்பில் 10 வினாக்கள் பார்த்திருக்கின்றோம். ஒளி எவ்வாறு உருவாகிறது, இயற்கையான ஒளிகளுக்கு 4 உதாரணங்கள் தருக, செயற்கையான ஒளிகளுக்கு 4 உதாரணங்கள் தருக, ஒளி முதல்கள் என்றால் என்ன, மனிதனில் காணப்படும் ஒளிக்கு உணர்வில் உள்ள அங்கம் எது, சத்தம் என்றால் என்ன, அவற்றுக்கு 3 உதாரணம் தருக. இசை என்றால் என்ன, இசை கருவிகள் என்றால் என்ன, இசை கருவிகளின் வகைகளை தருக, இலைக்கருவி அல்லது நான்கருவி என்றால் என்ன என்றது வரைக்கும் நாங்கள் 10 வினாக்கள் பார்த்திருக்கின்றோம். இதற்குரிய விடைகள் நாங்கள் சென்ற வகுப்பில் கலைத்திருக்கின்றோம். நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்து அதற்குரிய விடைகள் எழுதி கொள்ளவும். அடுத்த கேள்விகளாக நாங்கள் இசைக்கருவிகள் ஏற்கனவே சொல்லிட்டோம். இசைக்கருவிகள் என்பது குறித்த சந்தத்துக்கேற்ப இசைக்கப்படுகின்ற ஒளிகள் இசை என்றும், அவ்வாறான இசையை உருவாக்கக்கூடிய கருவிகள் இசைக்கருவிகள் சொல்லி அழைக்கப்படும். இங்கு இசை உருவாக்கப்படுகின்ற விதத்துக்கேற்ப, ஒளிகள் உருவாக்கப்படுற விதத்துக்கேற்ப இசைக்கருவிகளை நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். ஒன்று இலைக்கருவி அல்லது நரம்பு கருவி, நான்கருவி என்றும் அதை அழைப்பார்கள். இங்கு இலைகள் அல்லது மெல்லிய இலைகள் பயன்படுத்தப்படும். இந்த இலைகள் அதிர்வதன் மூலம் புதிய ஒளி உருவாக்கப்படுகின்ற கருவிகள் நாங்கள் இலைக்கருவி என்று சொல்வோம். உதாரணமாக வீணை, வயலின், கிட்டார், இவை இலைகள் நரம்புகள் அதிர்வதன் மூலம் ஒளி உருவாக்கப்படும். இந்த நரம்பு கருவியில் உருவாக்கப்படுற அந்த ஒளியில் இசையின் இனிமையை கூட்டுவதற்காக, அதை மாற்றி அமைப்பதற்காக இந்த இலைக்கருவிகளில் பல்வேறு யுக்திகள் கையாளப்படும். இதுல இசையினை மாற்றக்கூடிய வழிகளில் 3 வழிகளை நாங்கள் முன்வைக்கலாம். இலைக்கருவிகளில் உருவாக்கப்படும் இனிமையான அந்த ஒளியை மாற்றுவதற்கு 3 வழிகள் கையாளப்படும். ஒன்று இலைக்கருவிகளில் உருவாக்கப்படுகிற இசையில் இனிமையை மாற்றக்கூடிய 3 வழிகள். ஒன்று கம்பி, அங்கு பயன்படுத்தப்பட்ட கம்பி இலையுடைய நீளத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் இனிமையை நாங்கள் மாற்றலாம். நீளம் குறைந்த கம்பியில இனிமையாகவும், இந்த நீளம் கூடிய கம்பியில இனிமையும் மாற்றப்படும். அதே போல இலையின் தடிப்பு, சில வீணைகள், கிட்டாரில் 2 வகையான கம்பிகள் பயன்படுத்தப்படும். மெல்லிய கம்பிகள், தடிப்புக்கூடிய கம்பிகள் பயன்படுத்தப்படும். மெல்லிய கம்பியை அதிர்த்துவதன் மூலம் இனிமையான ஓசை கிடைக்கும். தடிப்புக்கூடிய கம்பி அதிர்த்துவதன் மூலம் இனிமை குறைந்த ஒளியும் கிடைக்கும். எனவே இலை தடிப்பினங்கள் மாற்றி அமைப்பதன் மூலம் இலைக்கருவிகளின் ஓசையை நாங்கள் மாற்றி அமைக்கலாம். இனிமை, அதாவது ஓசையை மாற்ற ஓசையின் இனிமையை நாங்கள் மாற்றலாம். அதே போல இலையின் இழுவை, அந்த இலைக்கருவியில் இருக்கப்பட்ட அந்த கம்பிகள் தொய்ந்த நிலையில் இருந்தால் இசை அதில் உருவாக்கப்பட்ட இசை இனிமையற்றதாக இருக்கும். இந்த இலையினை நன்றாக இழுத்து நம்மிடம் பிட்டாக்கி போட்டு நாங்கள் அறுக்குவதன் மூலம் அங்கே இனிமையான ஒளிகளை பெறலாம். எனவே இலைக்கருவிகளில் உருவாக்கப்படும் இசையின் இனிமையை கூட்டுவதற்கு நாங்கள் 3 வழிகளை கையாளலாம். கம்பின் நீளத்தை மாற்றுதல், இலை தடிப்பை மாற்றுதல், இலையின் இழுவையை மாற்றுதல். இவ்வாறு அதை மாற்றினோம் சொன்னால் அங்கு உருவாக்கப்படுற இசையினுடைய இனிமையும் மாற்றி அமைக்கலாம் கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இசை கருவிகள் வகைகளில் காற்று கருவிகள்,
காற்றுக்கருவி அல்லது வழிநிரல் கருவி என்று சொல்லி நாங்கள் அழைக்கப்படும். காற்றுக்கருவி என்று சொன்னால் வழி நிரல்கள் அதிர்வதன் மூலம், அங்கு பயன்படுத்தப்படுற வழி நிரல்கள் அதிர்வதன் மூலம் இசை பிறப்பிக்கப்படுகின்ற கருவிகள் காற்றுக்கருவி அல்லது வழிநிரல் கருவி. அதாவது வழிநிரல் அதிர்வதன் மூலம் இசை பிறப்பிக்கப்படுகின்ற கருவிகளை நாங்கள் சொல்வோம் காற்று கருவிகள் அல்லது வழிநிரல் கருவிகள் என்று சொல்லி அழைக்கப்படும். இங்கு வழிநிரல் அதிர்வல் உதாரணமாக புல்லாங்குழல், நாதஸ்வரம், அந்த சினிமா படங்கள் அந்த திருமண வைபவங்களுக்கு உருவாங்க நாதஸ்வரம். இதில் இந்த கருவிகளில் ஊதுவதன் மூலம் வழிநிரல் அதிரப்படும். வழிநிரல் அதிர்வதன் மூலமாக இசை உருவாக்கப்படுகின்ற கருவிகள் தான் காற்று கருவிகள். புல்லாங்குழல் ஒரு காற்று கருவிக்கு உதாரணமாக அமையும். மவுத் ஓகான், அந்த வாயிலை இவ்வாறு ஊதுவார்களே, அந்த கருவியும் ஒரு வழிநிரல் அதிர்வதன் மூலம் இசை பிறப்பிக்கப்படும் கருவிகள். ஹார்மோனியம் பெட்டி, இதில் ஒரு பெட்டி சின்ன பெட்டி மாதிரி இருக்கு. அதில் அவங்க அடித்துக்கொண்டு ஒரு காற்றை அசைப்பதன் மூலமாக ஒளி பிறப்பிக்கப்படும். அல்லது வேண்பாத்திய குழுவினர் வாயிலுக்கு ஊதிட்டு வாரில் ரசிக்கக்கூடிய அந்த ஹார்மோனியம், அதுவும் வழி நிரல் மூலம் அதிர்த்து ஒளியை உருவாக்கக்கூடிய அறிவியலாக இருக்கும். அதே போன்று விசில், இதுவும் வழிநிரல், நாங்கள் ஊதும் போதுதான் ஒளி உருவாக்கப்படும். எனவே வழிநிரல் அதிர்வதன் மூலம் ஒளி உருவாக்கப்படும். எனவே காற்றுக்கருவிகளுக்கு உதாரணமாக புல்லாங்குழல், நாதஸ்வரம், மகுடி, பாம்பாற்று வைத்திருப்பான் மகுடி, விசில், மவுத் ஓகான், ஹார்மோனியம் என்பன காற்றுக்கருவிகளுக்கு உதாரணமாக அமையும். அடுத்த வகையாக நாங்கள் பார்க்கலாம் இசை கருவிகளின் வகைகள்ல அடுத்து மூன்றாவது இசைக்கருவிகளின் வகைகளில் தோற்கருவி என்று சொல்லலாம், அல்லது மென்சப்பு கருவி அல்லது கொட்டற்கருவி. நாங்கள் அதை தட்டுவதன் மூலமாக ஒளி பிறப்பிக்கப்படுவதனால் கொட்டற்கருவி என்று சொல்லி அழைக்கப்படும். அது இங்கு தோற்கருவி என்றால் என்ன அல்லது மென்சப்பு கருவி என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாங்கள் விடை பார்த்தோம் சொன்னால், மென்சப்புகள் அதிர்வதன் மூலம் இசை பிறப்பிக்கக்கூடிய கருவிகள் நாங்கள் மென்சப்பு கருவி அல்லது கொட்டற்கருவி என்று சொல்லி அழைக்கப்படும். உதாரணம் மேளம், ரபான், பறை, உடுக்கு, தவில் போன்ற கருவிகளை நாங்கள் பற்றி குறிப்பிடலாம். இங்கு தோள்கள் பயன்படுத்தப்படும். மிருக தோள்களை பதினப்பட்டு அவை இழுக்கப்பட்ட நிலையில கருவிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் அந்த நாங்கள் தட்டுவதன் மூலம் அந்த மென்சப்பு அதிர்ந்து ஒளி பிறப்பிக்கப்படும். எனவே இதை நாங்கள் சொல்லும் தோற்கருவிகள் என்று. இங்கு மென்சப்பின் இழுவையை நாங்கள் அதிகரிப்பதன் மூலம் மென்சப்பு நாங்கள் இழுத்து நன்றாக இழுக்கப்பட்டிருந்தால் இனிமையான ஒளிகளுக்கு உருவாக்கப்படும். மென்சப்பு தொய்ந்த நிலையில் இருந்தால் அங்கு ஒழுங்கான ஒளி ஒன்று உருவாக்கப்படாது. எனவே இசைகள் வித்தியாசப்படும். எனவே நாங்கள் தோற்கருவியில் மென்சப்பு கருவியில் இசையை அதிகரிப்பதற்காக, இசையை கூட்டுவதற்கு, இசையின் இனிமையை கூட்டுவதற்காக மென்சப்பின் இழுவை கூட்டப்பட்டு அங்கு சில திருக்குகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சில நூல்களால் இழுக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கும். இதை நாங்கள் சொல்லுவோம் மென்சப்பின் இழுவையை நாங்கள் அதிகரித்தால் தோற்கருவியின் இனிமையான ஒளிகளை உருவாக்கலாம். எனவே தோற்கருவி என்றால் என்ன என்ற கேள்வியில் வந்தால், மென்சப்பு அதிர்வதன் மூலம் இசை பிறப்பிக்கப்படும் கருவிகள். மென்சப்பு அதிர்வதன் மூலம் இசை பிறப்பிக்கப்படும் கருவிகள் நாங்கள் சொல்வோம் தோற்கருவிகள் என்று. உதாரணம் மேளம், ரபான், தவில், பறை, உடுக்கு. அந்த சில படங்கள் வந்து இயக்கப்பாண்டுகள் பிடிக்க வருவாங்களே, அந்த உடுக்கும் இந்த தோற்கருவிகள் மென்சப்புகள் அதிர்வதன் மூலம் இசை பிறப்பிக்கப்படும்.
தோற்கருவிகளில் இசையின் இனிமையை நாங்கள் எவ்வாறு கூட்டலாம், தோற்கருவியில் இனிமையை எவ்வாறு கூட்டலாம் என்றால் மென்சவ்வின் இழுவையை கூட்ட வேண்டும். மென்சவ்வின் இழுவையை நாங்கள் கூட்டினோம் என்று சொன்னால் அங்கு இனிமையான ஒளிகளை உருவாக்கலாம். மென்சவ்வின் இழுவையை நாங்கள் எவ்வாறு அதிகரிக்கலாம், அங்க இருக்கிற மென்சவ்வின் இழுவையை எவ்வாறு கூட்டலாம் என்று கேட்டால் இந்த மென்சவ்வை இலேசாக சூடாக்குதல், அந்த தோலை நெருப்பில் அப்படி இலேசாக சூடாக்கி விட்டு அங்கிருக்கிற அந்த திருக்குகளை இருக்குவதன் மூலம் மென்சவ்வின் இழுவை அதிகரிக்கப்படும். மென்சவ் தோல் நாங்கள் லேசாக சூடாக்கும் போது அவை விரிவடையும். அதை நாங்கள் இழுப்பதன் மூலம், நூல்களை கட்டி இழுப்பதன் மூலம் அங்கு மென்சவ் இழுவையை கூட்டலாம். மென்சவ்வின் இழுவை எவ்வாறு கூட்டலாம் என்றால் லேசாக சூடாக்கி வெப்பப்படுத்தி அவற்றின் திருக்குகளை இருப்பதன் மூலம் மென்சவ்வின் இழுவையை நாங்கள் அதிகரிக்கலாம். இதன் மூலம் இனிமையான ஒளிகளை நாங்கள் உருவாக்கலாம். இவ்வாறு இசைக்கருவிகள் வகைகள் பார்த்திருக்கிறோம். 3 வகையான இசைக்கருவிகள் இருக்கு. இலைக்கருவி அல்லது நரம்பு கருவி அல்லது அவருக்கு நான்கருவி என்று நாங்கள் பேர் சொல்வோம். இந்த கருவிகளை பார்த்திருக்கிறோம். 2வது காற்று கருவி, 3வது தோற்கருவிகள். இதன் பயன்பாடு இதன் உதாரணம் பார்த்திருக்கிறீர்கள். இதன் மூலம் உருவாக்கப்படுற இசையும் சத்தமும் எங்களுக்கு சில கட்டங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல அசௌகரியத்தை ஏற்படுத்தும், பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக. சத்தத்தின் மூலம் எங்களுக்கு செவிகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். செவி அந்த சத்தத்தை உணரும் போது செவிகள்ல நோவுகள் ஏற்படலாம். அங்கு செவிகள் உள்ளே செவிப்பறை மென்சவ் ஒன்று கட்டமைப்பு கொண்டு காணப்படுகிறது. இவை கூடுதலான முறையில் அதிர்வதன் மூலம் வலி நோவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சில சந்தர்ப்பத்தில் அந்த மென்சவ்வு கிளியும் அளவு வாய்ப்புகள் நீக்கி அதிக சத்தத்தை கேட்பதன் மூலம் அந்த மென்சவ்வுகளுக்கு பாதிப்பும் ஏற்படக்கூடியவாறு இருக்கும். எனவே இந்த சத்தமும் இசைமெங்களுக்கு பாதகமாக அமைகின்ற சந்தர்ப்பங்கள் சூழல் நிறையவே காணப்படும். இடியோசைகள் சத்தம் கூடுதலாக இருக்கும். இடியோசை இதனால் எங்களுக்கு நிம்மதியாக நாம் ஒரு வேலையில் ஈடுபட முடியாது இருக்கிற அசௌகரியங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். வாகனங்கள் இறைச்சல்கள் எங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் வீடுகளில் இருந்து நாங்கள் கட்டண நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது, மற்றவர்கள் உரையாட முடியாத ஒரு நிலை ஏற்படும். இப்போதும் உங்களுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கும் போதும் கூட அந்த இறைச்சல் வாகனங்களின் இறைச்சல் உங்களுக்கு இடையூறு செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே சத்தமும் இசையும் எங்களுக்கு அன்றாட வாழ்வில் பாதகங்களாக அமையும். அதே போல நாங்கள் பாரு சத்தம் இசை என்பன பாதகமாக அமைகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. எனவே நாங்களும் வீடுகளில் பாடசாலைகளில் அந்த சத்தங்களை நாங்கள் குறைப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு நாங்கள் இடைஞ்சல் ஏற்படுவதை தடுக்கலாம். வீடுகளில் வானொலி சத்தம், தொலைக்காட்சி சத்தங்கள், தொலைபேசி இல்லை கையடக்க தொலைபேசியில் வீடியோ கிளிப், பாட்டு பார்க்கும் போது சத்தங்களை நாங்கள் போதுமான அளவு வைத்திருப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு இடைஞ்சலை தவிர்த்துக் கொள்ளலாம். இல்லைன்னா சில ரேடியோ சவுண்டை ஃபுல்லாக போட்டாங்கன்னா வீட்டில் யாருக்கு எந்த ஒரு வேலையை செய்ய முடியாமல் போயிடும். அவ்வாறான இடைஞ்சலை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த தொழிற்சாலையில் அதிக சத்தம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தொழிற்சாலைகளில் இயந்திரங்களின் இறைச்சல் அதிக சத்தமானது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக அங்க அந்த சத்தத்திலிருந்து எங்கள் மிகவும் உணர்வுள்ள அங்கம் செவி, அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செவி பாதுகாப்பு கவசம், இதில் இயர்போன் மாற்ற மாதிரி பெரியோர் செவி பாதுகாப்பு கவசம் அணிவாங்க. இதன் மூலம் அந்த செவியில வார ஒளியில அளவு அதனை குறைத்து கொடுப்பதன் மூலம் செவி பாதுகாக்கப்படும். எனவே செவி முக்கியமான ஒரு அங்கம், கேட்டலுக்குரிய ஒரு அங்கமாக இருக்கும். எனவே அவற்றை நாங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு கட்டாய கடமையாகும். எனவே அங்க கூடிய சத்தம் உள்ள இடங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு செல்வதை தவிர்ப்பதில் அங்கு பாதுகாப்பு கவசங்களை, செவி பாதுகாப்பு கவசங்களை அணிதல் வேண்டும். அதே போல நீரில் மூழ்கி குளிப்பதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். நீரில் நாங்கள் சில இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாணவர்கள் நீரில் மூழ்கும் போது அந்த நீரிலே மேலே இருந்து பாய்ந்த நீருக்குள் போய் குளித்தல் விளையாடுகின்ற சந்தர்ப்பங்களில் எங்களோட அமுக்க வித்தியாசத்தின் காரணமாக எங்கள் செவியின் உள்ள அமுக்கம்
நீருக்குள்ள இருக்க அமுக்க வித்தியாசத்தின் காரணமாகவும் செவிப்பறை மென்சவ்வு செய்யும் பாதிப்பு ஏற்படக்கூடியதாக. எனவே நீரில் மூழ்கி குளிக்கும் போது காதலுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நிதானமான முறையில் குளிக்க வேண்டும். இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இங்க இந்த ஒளியின் செறிவை அளக்கிறதுக்காக ஒரு அளவு பயன்படுத்தப்படும் டெசிபல். டெசிபல் என்று சொல்கிற ஒரு அளவு பயன்படுத்தப்படும். டெசிபல் ஒளிச்செறிவு அளவு நாங்கள் அளப்பதற்காக பயன்படுத்தும் டெசிபல். மனித காதினால் உணரக்கூடிய டெசிபல் அளவு 50 டெசிபல் அளவு தான் ஒரு நோவு இல்லாமல் உணரக்கூடியதாக இருக்கும். அதோட கூடும்போது எங்களுக்கு காதுகளில் நோவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 டெசிபலுக்கு மேற்பட்ட ஒளிகளை கேட்கும்போது என்கிற காதுகளில் வலிகளை உணரக்கூடியதாக இருக்கும். ஒரு 120 டெசிபல் அளவு ஒளியை கேட்டால் நாங்கள் மரணம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். 120 டெசிபல் அளவு ஒளியை உணர்ந்தோம் சொன்னால் அதனால் எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். எனவே அந்த ஒளிச்செறிவு குறித்த அளவு தான் எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். அதோட கூடும்போது எங்கள் உடல்களுக்கும் காதுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் சென்ற வகுப்பில் விட்ட மிகுதி வினாக்கள் பார்ப்போம். நரம்பு கருவியலுக்கு உதாரணம் தருக. ஏற்கனவே கதைச்சிருக்க நரம்பு கருவியலுக்கு உதாரணம். நரம்பு கருவியலுக்கு உதாரணம் என்றும் நரம்பு கருவிகள் என்றால் மெல்லிய கம்பிகளில் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள். மெல்லிய கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் நரம்பு கருவிகள். வீணை, வயலின், கிட்டார் போன்றவை குறிப்பிடலாம். அதேபோல நரம்பு கருவிகள் உருவாகும் இசையின் இனிமையை மாற்றக்கூடிய காரணிகளை தருக. இலையின் நீளம், கம்பியுடைய நீளம், கம்பியின் தடிப்பு, கம்பியின் இழுவை ஆகிய 3 காரணிகளை மாற்றுவதன் மூலம் அங்கு உருவாக்கப்படுகின்ற இசையின் இனிமை மாற்றப்படும். காற்று கருவிகள் என்றால் என்ன? வளிநிரல் அதிர்வதன் மூலம் இசை பிறப்பிக்கப்படும் கருவிகள் காற்று கருவிகள் என அழைக்கப்படும். அதேபோன்று 14வது கேள்வி, வளிநிரல் கருவிகளுக்கு உதாரணம் தருக. புல்லாங்குழல், மகுடி, நாதஸ்வரம், ஹார்மோனியம், விசில், மோக்கான் என்பவற்றை குறிப்பிடலாம். தோற்கருவி அல்லது கொட்டற்கருவி என்றால் என்ன, அல்லது மென்சவ்வு கருவி என்றால் என்ன என்றாலும் அதே கேள்விதான். மென்சவ்வு அதிர்வதன் மூலம் இசை பிறப்பிக்கப்படுகின்ற கருவிகள் மென்சவ்வு கருவி எனப்படும். தோற்கருவிகளுக்கு உதாரணம் தருகிறது. தவில், மேளம், ரபான், உடுக்கு, பறை போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். பறைன்னு சொன்னால் அந்த ஆதி காலத்தில் தாவல் அறிவதற்காக பயன்படுத்தும் சில சீம படங்கள் காட்டுவாங்க. அந்த இதில் ஒரு ஆள் தோளில் ஒரு பட்டியை போட்டு தொங்க விட்டு அவர் அடித்து கொண்டு வருவார். அதான் பறை. தோற்கருவியில் உருவாகும் இசையின் இனிமையை மாற்றக்கூடிய காரணிகள் எவை? 17வது வினா. தோற்கருவிகளில் உருவாகும் இசையின் இனிமையை மாற்றக்கூடிய காரணிகள் எவை? மென்சவ்வின் இழுவையை மாற்றுதல். மென்சவ்வின் இழுவையை மாற்றுதல், இழுக்கப்பட்ட தன்மை. தோற்கருவிகளில் மென்சவ்வின் இழுவையை எவ்வாறு மாற்றலாம்? மென்சவ்வை லேசான முறையில் வெப்பப்படுத்தி அவற்றை இழுக்கும் போது மென்சவ்வின் இழுவை மாற்றப்படும். மென்சவ்வை லேசான முறையில் வெப்பப்படுத்தி அவற்றை இழுக்கும் போது அவற்றை இழுவையை நாங்கள் மாற்றலாம். சத்தமும் இசையும் பாதகமா அமையும் சந்தர்ப்பங்கள். சந்தைக்கு செல்லும் போது வியாபாரிகளின் கூச்சல் எங்களுக்கு அவரிடத்திலே ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். சத்தம். அதேபோல் தொடர்ச்சியான இசைகள் எங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். வீடுகளில் வானொலி அல்லது தொலைக்காட்சி, வானொலி, தொலைக்காட்சி என்பவற்றில் தொடர்ச்சியாக இசையை கேட்டிருக்கும் போது எங்களுக்கு மன அழுத்தங்கள், தலைவலி போன்ற பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே போல் சத்தத்தின் மூலம் எங்கள் உணர்வு மிக்க செவிப்புலனங்கள் பாதிப்படையும். அதிக இறைச்சல் உள்ள இடத்தில் ஒருவர் தொடர்ந்து வேலை செய்யும் போது அவரை கேள்தாமை குறைவாக்கப்படும். அந்த செவிப்புலன்கள் பாதிக்கப்பட்டு
கேள்தாவும் கேட்கின்ற தன்மை வந்துட்டு குறைவடையும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் வெற்றி குறிப்பிடலாம். அதே போன்று ஒளிச்செறிவை ஒளியின் அளவு ஒளிச்செறிவை அழைக்கும் அழகு எது? டெசிபல் என்று குறிப்பிடலாம். டெசிபல் என்று குறிப்பிடலாம். ஒளிச்செறிவின் அழகை அழைக்கின்ற அளவுகளாக. எனவே இந்த 20 கேள்விகளை நாங்கள் இப்போ பார்த்துவிட்டோம். இதில் 6ஆம் ஆண்டில் 6வது அலகு ஒளியும் கேட்டலும் என்ற அழகை நாங்கள் இந்த இடத்துல மீட்டல் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்காது நம்புகிறேன். எனவே அடுத்த வகுப்பில் நாம் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.